இந்த வரப்போற ரெண்டாவது நெட்வொர்க்கிங் கேள்வியில முதலாவது அவங்கள்ட்ட கேட்க போறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நாங்க பார்த்திருந்த ஐபி அட்ரஸ் டேபிள்ஸ் பற்றி கேட்போம். இந்த ஐபி அட்ரஸ்ல இருக்கிற டேபிள்ஸ் எப்படி ஃபில் பண்றன்ற மாதிரி கேட்போம். அதுக்கு பிறகு வரப்போற கன்செப்டுகள்ல எதை பற்றி உங்கள்ட்ட கேள்வி கேட்டு கொண்டு வருவீங்கன்னு சொல்லி சொன்னால் நெட்வொர்க் டயக்ராம் ஒன்று எப்படி ட்ரோ பண்றன்ற மாதிரி கேட்பினோம். எப்படி நாங்க இந்த நெட்வொர்க் டயக்ராமத்தை ட்ரோ பண்ணி கொண்டு வரலாம்னு கேட்பினோம். அப்ப இதை நாங்க செய்யணும்டா உண்மையில நான் இந்த உங்களோட ஏ லெவல் சிலபஸுக்குள்ள வரதுக்கு முதல் நாங்கள் இதை பற்றி ஒரு அவுட்லைனா பாவம். நெட்வொர்க் டயக்ராம் அப்படின்றா என்னன்னு சொன்னா ஒரு வலையமைப்பு வரிப்படம் அப்படின்றா என்னன்றா நாங்கள் ட்ரோ பண்ற ஒரு வரிப்படம், நாங்கள் வரைந்து கொள்ற ஒரு வரிப்படம். இப்ப நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் ஹெச்என்டி தென் டிகிரி டாப் அப்படின்னு சொல்லி அங்கால மாஸ்டர்ஸ் படிச்சு கொண்டு போய் படிப்பீங்க. நாங்கள் எப்படி இந்த ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல கையால ட்ரோ பண்ணி பென்சில் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரோ பண்றோமோ இதே டயக்ரத்தை பிறகு வார மாடியூல்ஸ்ல நாங்கள் எலக்ட்ரானிக் டூல்ஸை வச்சு ட்ரோ பண்ணுவோம். அது என்ன எலக்ட்ரானிக் டூல்ஸ் அப்படின்னு சொன்னால் வேற வேற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு ஷோ பண்ணி கொள்றேன். முதலாவது நான் இதுல உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல ஷோ பண்ணி கொள்றது ஈட்ரோமேக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஈட்ரோமேக்ஸ்ன்றது சாஃப்ட்வேராகவும் நாங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஈவன் இதோட ஒரு வெப்சைட்டாகவும் போகும். இதுகள் நீங்கள் பிறகு ஹையர் ஸ்டடீஸ்ல நீங்க பாவிக்க போற சில டூல்ஸ். ஈட்ரோமேக்ஸ் என்ற இந்த வெப்சைட்டுகளாலேயோ அல்லது டவுன்லோட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேராலேயோ நாங்கள் இதுல டயக்ராம்ஸ் எல்லாமே ட்ரோ பண்ணி கொள்ளலாம். அது இஆர் டயக்ராமா இருக்கலாம், நீங்க இஆர் டயக்ராம் படிச்சிருப்பீங்க, டிஎஃப்டி டயக்ராமா இருக்கலாம், நெட்வொர்க் டயக்ராமா இருக்கலாம், வாட் எவர். நாங்கள் இந்த ஈட்ரோமேக்ஸ் என்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாங்க இதுல ட்ரோ பண்ணி கொள்ளலாம். ஒன்று இந்த டூ. அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னா நாங்கள் இந்த ட்ரோ ஐஓ என்ற இந்த ரெண்டாவது டைப்பான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒன்று ஈட்ரோமேக்ஸ் நான் சொன்ன மாதிரி, அடுத்தது வந்து ட்ரோ ஐஓன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் நெட் லோட் ஆகுது. இதுலையும் நீங்க ஃப்ளோ சார்ட்ல இருந்து எல்லா டயக்ராமுமே ஆன்லைன்ல ட்ரோ பண்ணிக்கொள்ளலாம் இந்த டூல்லையும். இவெல்லாம் காமனா நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற சில டூல்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் தான் எங்களுக்கு இருக்கோண்டா இல்லை, இதை விட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஈவன் அதை நீங்க ஆன்லைன்ல கூட யூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு இருக்கும். பாருங்க, இதுல நான் ஒரே வியூல எல்லாத்தையுமே ட்ரோ பண்ணியிருக்கிறேன், ஷோ பண்ணியிருக்குதுல. நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஒரு டயக்ராம் ட்ரோ பண்ண போறீங்களா, இதுல இந்த மைக்ரோசாஃப்ட்ல விஷியோன்ற சாஃப்ட்வேர் இருக்கு, தென் ஸ்மார்ட் ப்ரோ, தென் லூசிட் சார்ட், ட்ரோ ஐஓ, ஈட்ரோமேக்ஸ், இப்படி நிறைய சாஃப்ட்வேர்ஸை நாங்க யூஸ் பண்ணி எங்களோட நெட்வொர்க் டயக்ராம்ஸையும் ஈவன் வேற வேற டயக்ராம்ஸையும் நாங்க இதுல யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப நாங்கள் எங்கட ஃபைனல் எக்ஸாமுக்கு நாங்க எப்படி ஒரு டயக்ராத்தை ட்ரோ பண்ணலாம் பார்த்துட்டு வரப்போம். இனி சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொள்ளும். இப்ப இனிஷியலா நான் தொடங்க போறது உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல எப்படி கேள்வி வரும்னு பார்க்க போறோம். அப்ப இந்த கேள்வி எப்படி வரும்னு காட்டுறதுக்காக நான் இதுல ஃபைனலா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டிரைவ்ல அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்க இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்க டிரைவ்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம். இவன் நீங்க அதை யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இப்ப வருவோம். இதுல நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த கேள்வி வந்து மெயினா நான் இங்கிலீஷ் மீடியத்துல தான் போட்டிருக்கிறேன். ஒரு பாஸ் பேப்பரை ரெஃபரன்ஸா வச்ச ஒரு கேள்வி. ஒரு கேள்வி நான் உங்களுக்கு இதுல செஞ்சு விடுவேன். இதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் நான் இதுல சால்வ் பண்ணி விடுவேன். கீழே இருக்கிற ரெண்டாவது கொஸ்டின் நீங்களா ட்ரை பண்ணி எப்படி இந்த கேள்விக்கு ஆன்சர் வரும்ன்றதை நீங்களா ஒரு டயக்ராம் ட்ரோ பண்ணா ஓகே. ஜஸ்ட் இத செஷன் முடியும் மட்டும் இதை பார்த்து கொண்டிருந்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, நெட்வொர்க் டயக்ராம்டா இவ்வளவுதான் என்ற ஒரு கன்செப்ட் ஒன்று. இனிஷியலா நான் எல்லாம் ட்ரோ பண்ணி முடிக்க போறேன். முதலாவதா என்ன சொல்லுவீனம்டா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் ஒன்று உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டிலே தருவீனம். எப்பவுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று, ஒரு கேள்வி ஒன்று தரையில ஆக இனிஷியலா இப்படி ஒரு டேபிள் ஒன்று உங்களுக்கு தருவீங்க. பாருங்க, ஹைலைட் பண்ற இந்த டேபிள் உங்களுக்கு கூட இந்த டேபிள்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். முதலாவது எத்தனை பில்டிங்ஸ் இருக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டது சப்நெட்ஸ். இப்ப ஒரு மெயின் நெட்வொர்க் கொண்டு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இங்க ஒரு 3 கைண்ட் ஆஃப் பில்டிங்ஸுக்கு டிவைட் ஆகுது. ஒன்று அட்மின் என்ற இந்த பில்டிங், அதுக்கு பிறகு லைப்ரரி என்ற ஒரு பில்டிங், தென் லேப் என்ற ஒரு பில்டிங், இப்படி 3 விதமா பிரியும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அட்மின் பில்டிங்ல 5 கம்ப்யூட்டர்ஸ் எங்களுக்கு தந்துருங்க. அட்மின் பில்டிங்ல நீங்க ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸை ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. லேப்ன்ற பில்டிங்ல நீங்க ஒரு 40 கம்ப்யூட்டர்ஸை ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்களுக்கு விளங்கணும் 40 கம்ப்யூட்டர்ஸ்ன்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். 40 கம்ப்யூட்டரையும் நீங்க கீறி காட்டல.
சாம்பிளுக்கு 1-2 கம்ப்யூட்டருக்கு ரிப்போர்ட் ஓகே இத மாதிரி தான் இந்த 40 கம்ப்யூட்டர் இருக்கும் என்று நீங்க சொன்னா கூட ஓகே. லைப்ரரியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 10 கம்ப்யூட்டர்ஸ் எங்களுக்கு தான். இந்த லைப்ரரியில இருக்க போற 10 கம்ப்யூட்டர்ஸும் அப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு 2-3 கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணி போட்டு ஓகே இப்படிதான் எங்களோட 10 கம்ப்யூட்டர்ஸுக்கு நாங்க டிசைனை கொடுப்போம்னு சொல்லியிருந்தா ஓகே. இப்ப அடிஷனலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே பிரிண்டர் அப்படி என்று சொல்லி ஒன்றை ஆட் பண்ணி இருக்கிறோம். அப்ப 3 டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க 3 பிரிண்டரை ஆட் பண்ண வேண்டி இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்காரரும் அவைய பிரிண்டரை யூஸ் பண்ணி கொமனா அதை ஷேர் பண்ணி கொள்ளலாம். இப்ப அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இப்ப பிரிண்டர் அப்படின்றது வேற, நெட்வொர்க் பிரிண்டர் அப்படின்றது வேற. அப்ப இதுஇந்த பேசிக் விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். இந்த வீடியோ எண்டில உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே இவர்தான் அந்த ஐடியா. நெட்வொர்க் பிரிண்டர் என்று சொன்னா தமிழ்ல நாங்க சொல்லிக் கொள்றது வலையமைப்பு அச்சுப்பொறி. இந்த வலையமைப்பு அச்சுப்பொறியை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், வலையமைப்பு அச்சுப்பொறிக்கு என்று சொல்லி நாங்கள் தனியே ஒரு ஐபி அட்ரஸை கொடுக்க வேணும். ஆனா சாதாரணமா நாங்கள் பிரிண்டர் என்ற ஒரு கீவேர்ட் வந்தா இங்க ஐபி உங்களுக்கு தேவையில்லை. அப்ப இவருக்கு ஐபி தேவையில்லை, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும். ஆனா நெட்வொர்க் பிரிண்டர் என்று அவர் மென்ஷன் பண்ணி இருந்தால் கட்டாயம் அதுக்கும் நீங்கள் ஐபி கொடுக்க வேணும். அப்ப முதலாவது அட்மின் பில்டிங்ல எத்தனை டிவைசஸுக்கு ஐபி கொடுக்க வேணும்டா 5 டிவைசஸ் தானே, 5 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த பிரிண்டரால நீங்கள் ஒரு ஐபி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா இந்த இடத்துல 5 கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க் பிரிண்டர் என்று சொல்லி இருந்தா நீங்கள் 6 டிவைசஸ் இருக்கிற மாதிரி கணக்கு பார்க்கும். என்ன ரீசன்? 5 கம்ப்யூட்டர்ஸோட ஒரு நெட்வொர்க் பிரிண்டரையும் நீங்க இங்க ஆட் பண்றீங்க. இப்ப நெட்வொர்க் பிரிண்டர் இல்லை என்றபடியால நாங்கள் இங்க 5 கம்ப்யூட்டர்ஸுக்கு மட்டும் ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணினா ஓகே. பட் நாட் ஓன்லி இந்த கம்ப்யூட்டர், எல்லா இடமுமே நாங்க பிரிண்டருக்கு ஐபியை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. லேபில 40 கம்ப்யூட்டர்ஸ் தான், லைப்ரரியில 10 கம்ப்யூட்டர்ஸ் தான். எக்ஸ்ட்ராவா ஐபி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இங்க இது நார்மல் பிரிண்டர். சப்போஸ் நெட்வொர்க் பிரிண்டரா இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் ஒவ்வொரு ஐபி அட்ரஸை அடிஷனலா அலோகேட் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்கும். சோ இந்த ஐடியா உங்களுக்கு மைண்ட்ல ஓரளவு கிளாரிட்டி இருக்கும். ஓகே இவ்வளவுதான் நெட்வொர்க் டே. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியும் ஒரு சென்ட்ரல் டிவைஸ் ஒன்றை நீங்க ஆட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த சென்ட்ரல் டிவைஸை நாங்கள் எதை யூஸ் பண்ணுவோம்டா சுவிட்ச் என்று சொல்லி ஒன்றை யூஸ் பண்ணுவோம். ஈவன் நீங்க முதல் செஷன்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கொமனா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சுவிட்ச் ஹப் இந்த 2 டிவைசஸுமே வேறுபட்ட டிவைசஸா இருக்கு. இந்த சுவிட்சுக்கும் ஹப்புக்குமான டிஃபரன்சஸ் என்னன்னு சொல்லி நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்கு, ஐசிடி ஃபவுண்டேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னா அதுல ரீல்ஸ்ல நான் இந்த டேட்ல இருந்து ஒரு 3-4 ரீல்ஸுக்கு முதல் அதுல போட்டிருக்கிறோம். சுவிட்சுக்கும் ஹப்புக்குமான டிஃபரன்சஸ் என்னென்ன, அதை எப்படி ஒர்க் பண்ணுமென்று சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கு. ஐசிடி ஃபவுண்டேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா அதுல நீங்க பார்க்கலாம். இந்த சுவிட்ச்ன்றதை தான் மெஜாரிட்டியா நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஹப்பை நாங்க சூஸ் பண்றது குறைவு இல்லை என்று சொல்லலாம். இப்ப ஹப்பை நாங்க யூஸ் பண்றதை விட்டு சுவிட்ச் தான் எப்பவுமே சென்ட்ரல் டிவைஸா யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு அட்வான்டேஜஸும் கூடவா இருக்கும் ஒரு சுவிட்சை நாங்க சூஸ் பண்ணிக்க. அப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சுவிட்ச் வேணும். ஏன்னா பாருங்க அட்மின் சுவிட்சை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் இதுல இருந்து கனெக்ட் பண்ணணும். லேபுக்கு ஒரு சுவிட்ச் எடுத்து அதுல 40 கம்ப்யூட்டர்ஸ், லைப்ரரிக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்து 10 கம்ப்யூட்டர்ஸ். இப்படி நாங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சுவிட்சை கனெக்ட் பண்ண வேணும். இப்ப நெட்வொர்க் டயக்ராம் ட்ரோ பண்றது ஓகே, எஃபிஷியன்டான மெத்தட்ல நீங்க இந்த நெட்வொர்க் டயக்ராமத்தை ட்ரோ பண்ணணும்டா எங்களுக்கு 3 சுவிட்ச் தேவை. ஏன் 3 சுவிட்ச் சொல்றேன்? எங்களுக்கு 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு, சோ 3 சுவிட்ச் வேணும். இனி எந்த ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க்கையும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண போறீங்களா கட்டாயம் ஒரு ரவுட்டர் எங்களுக்கு தேவை. உண்மையில இத ரூட்டர்ன்னு சொல்லிக் கொள்வோம். சோ இந்த ரவுட்டர் என்ன தேவைக்காக எங்களுக்கு வேணும்டா 2 வேறுபட்ட
அப்ப ரவுட்டர் என்ற டிவைஸ் இருந்தால்தான் இன்டர்நெட் கனெக்ஷனை எங்கட நோவலா கிரியேட் பண்ற லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ ரவுட்டர் கம்பல்சரியா தேவை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸையும் இணைக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு உள்ளுக்கும் இருக்கிற கம்ப்யூட்டரை ஜாயின் பண்றதுக்காகவும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸின் பிரிண்டர்ஸை ஜாயின் பண்றதுக்காகவும் எங்களுக்கு செவரல் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் அவைலபிளா இருக்க வேணும். இங்க நான் கேபிள்ஸ் என்று சொல்ல வாரது ஒரு குறிப்பிட்டளவு தூரங்களுக்கு இடையில இருக்கிற கணனிகளை இணைக்க வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு ட்விஸ்டட் பேர் என்ற முறுக்கிய சோடி வடம் இந்த கேபிள் ஓகே. ட்விஸ்டட் பேர் கேபிள் படிச்சிருப்பீங்க. முறுக்கிய சோடி வடம் இது ஒரு தியரி பார்ட்ல வருது நெட்வொர்க்கிங். ஈவன் உங்களுக்கு டவுட் இருந்தா கூகுள் பண்ணி பார்க்கலாம். ட்விஸ்டட் பேர் பேர்ன்றது ஒரு கேபிள் டைப், ஒரு வயர் டைப். இந்த கேபிள் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுகளுக்கு இடையில டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவைலபிளா அல்லது பொருத்தமான ஒரு கேபிள். இந்த கேபிள்ல வந்து ரெண்டு டைப்பான டைப்ஸ் இருக்கு. எஸ்டிபி யூடிபி என்று ரெண்டு டைப்பான ட்விஸ்டட் பேர்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவை என்று சொன்னா இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு டிரைவ்ல அப்லோட் பண்றேன். இது நீங்க யூடியூப்ல பார்த்து கொண்டிருப்பீங்களா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அந்த நோட்ஸ் இருக்க பார்த்துக்கோங்க. ஸோ ட்விஸ்டட் பேர் அப்படி என்றது ஷார்ட் டிஸ்டன்ஸ், குறுகிய தூரங்களுக்கு இடையில தரவுகளை பரிமாற்றுவதற்கான ஒரு ஊடகம். இப்ப நீங்கள் இது எப்ப சூஸ் பண்ணலாம்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்விட்சுக்குள்ளையும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரை ஜாயின் பண்ணிக்கல அந்த இடத்துல ட்விஸ்டட் பேரை யூஸ் பண்றது ஓகே. ஆனால் வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸுகளுக்கு இடையில நீங்க ஜாயின் பண்ணிக்க இந்த ட்விஸ்டட் பேரை பாவிக்கலாம். பிகாஸ் 100 மீட்டர்ஸ் அல்லது 150 மீட்டர்ஸுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு கனெக்ஷனை கொடுக்க போறீங்களா எங்களுக்கு ட்விஸ்டட் பேர் ஓகே, அது மேட்ச். பட் 150 or 200 மீட்டர்ஸுக்கு கூடின தூரங்களுக்கு இடையில 200 அல்லது 200க்கு மேற்பட்ட மீட்டர்ல சொல்றேன்னா 200 மீட்டர் அல்லது 200 மீட்டருக்கு மேற்பட்ட தூரங்களுக்கு தரவுகளை நீங்க ஊடுகடத்த போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல எங்களுக்கு ட்விஸ்டட் பேர் யூசேஜ் இல்லை, டேட்டா லொஸ்டுகள் நடக்கும். சோ தூரம் கூடின இடங்களுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஒளியியல் நேர் என்று தமிழ்ல சொல்றோம். அப்ப இதை மென்ஷன் பண்ணணும்ன்றதுக்காகவே அதை எங்கட கேள்வியில இதை மென்ஷன் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு பில்டிங்குகளுக்கு இடைப்பட்ட தூரம் 500 மீட்டர்ஸ். இப்போ 500 மீட்டர்ஸ் எங்கட மைண்ட்ல கிளிக் ஆயிரும். ஓகே ரைட், இந்த இடத்துல நாங்க ட்விஸ்டட் பேரை பாவிக்கல, அது ஆப்டிக்கல் ஃபைபரை தான் பாவிக்க வேணும். இதை சொல்றதுக்காக தான் இந்த 500 சொல்லியிருக்கோம். இதுல பில்டிங்ஸ் பை அப்ராக்சிமேட்லி 500 மீட்டர், அன்னளவாக 500 மீட்டர்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு டயக்ரத்தை ட்ரா பண்ண முதல் நான் ரஃப்பான ஐடியாவை உங்களுக்கு தான் ஏன் இதெல்லாம் செய்யறோம். 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது, 3 டிபார்ட்மெண்ட்டையும் ஜாயின் பண்ண 3 ஸ்விட்ச் எங்களுக்கு தேவை, ஒரு ரவுட்டர் கட்டாயம் எங்களுக்கு தேவை, கேபிள்ஸ் வேணும். இனி நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு கம்பெனிக்கோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்றை எடுக்க போறோம் என்று சொல்லிக்கல, இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணாலே ஓகே. இப்ப நீங்கள் இன்டர்நெட் என்று சொல்லி நார்மலா எழுதி போட்டு அதை நாங்கள் இப்படி ஒரு கிளவுட் ஷேப்ல குறிச்சு காட்டினா கூட ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன் தான் வருது என்று அவருக்கு விளங்கும். ஆனால் ஒரு ப்ராப்பரான டயக்ராம் ஒன்று ட்ரா பண்ண போறீங்களா இன்டர்நெட் என்ற வேர்ட் நாங்கள் பாவிக்க மாட்டோம், ஐஎஸ்பி என்று பாவிப்போம். இப்ப ஐஎஸ்பி என்றதின் விரிவாக்கம் நீங்க நார்மலா ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்கலாம், தேவையான இடங்கள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஐஎஸ்பி என்றதின் விரிவாக்கம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஒவ்வொரு கண்ட்ரி ரீஜனை பொறுத்த மட்டும் நிறைய கம்பெனி பர்டிகுலர் கண்ட்ரி ஓ ரீஜன்ல இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஸ்ரீலங்காவை எடுப்பமா இருந்தா இந்த ஸ்ரீலங்காவில வந்து எஸ்எல்டி மேஜரா உங்களுக்கு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி. டயலாக், ஹச், மொபிடெல், ஏர்டெல் எக்ஸெட்ரா இப்படி நிறைய கம்பெனிஸ் எங்களுக்கு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணி கொள்கிறோம். ஸோ அவை எல்லாரையும் கொமனான ஒரு நேமால நாங்க சொல்லிக் கொள்றோம் ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இதே மாதிரி வேற வேற கண்ட்ரிஸ் இந்தியான்னு சொல்லிக்கல ஏர்டெல், ஜியோ இப்படி நிறைய கம்பெனி இருக்கு. நாங்கள் அதை பற்றி worry பண்ண வேண்டிய தேவையில்லை. இங்க நாங்கள் ஐஎஸ்பி என்ற வேர்டை யூஸ் பண்ணினாலே அந்த ஆன்சர் ஸ்கீம்ல எங்களுக்கு அதை விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இன்டர்நெட் எங்களுக்கு தேவை.
எப்பவும் நாங்கள் ஒரு நெட்வொர்க் டயக்ரத்தை ட்ரா பண்ணிக்குள்ள அவ சில விஷயங்களை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவினோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்மில தந்திருப்பினோம். இது இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கிறபடியால கொஞ்சம் ரீட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இதே கேள்வியே தமிழ் மீடியத்துல தேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னா அந்த பேப்பர்ஸ் இந்த டிரைவ் லிங்க் நான் இன்றைக்கு எண்ட் ஆஃப் த கிளாஸ் சென்ட் பண்ணி விடுறேன் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா. யூடியூப் சொன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே மென்ஷன் பண்ணி விடுறேன். 2018 and 19 பேப்பர் ரெஃபரன்ஸ் தான் இந்த கேள்வி. நீங்க 18-19 போனீங்கன்னா சேம் கொஸ்டின் தமிழ் மீடியமோ சிங்கள மீடியம் எல்லா மீடியத்திலுமே அவைலபிளா இருக்கு. நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப இந்த இடத்துல நான் சொல்ல வாரது இந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க டயக்ராமோட ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்ல வேணும் சொன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சுவிட்ச் நீங்கள் அலோகேட் பண்ண வேணும். இதுல 40 மேலே 5 10 மொத்தமா நீங்கள் 55 கம்ப்யூட்டரையும் ஒரு சுவிட்சை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றதெல்லாம் பாசிபிள் இல்லாத ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கு. இப்ப சிம்பிளா நீங்க யோசிப்பீங்க இவ்வளவுக்குமே தனித்தனி சுவிட்ச் கொடுப்பாங்க, 55 ஒன்றா ஜாயின் பண்ணலாம். அப்படி எல்லாம் செய்யல. நாங்க வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வேற வேற சுவிட்ச் கொடுத்தே ஆகும். அதை சொல்றதுதான் முதலாவது பாயிண்ட். சில நேரங்கள்ல உங்களுக்கு கைட் பண்ணுவினம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலையும் ஒரு சர்வரை ஜாயின் பண்ணு. சர்வர் என்று சொல்ல வாரது ஒன்றுமே இல்லை, அதுவும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்ப உங்கள்ட்ட ஒரு 19 கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல நீங்க டிஎன்எஸ் சர்வரை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா இதுல நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் டிஎன்எஸ் சர்வர்ன்றதும் ஒரு கம்ப்யூட்டர் தான். 19 கம்ப்யூட்டர்ல டிஎன்எஸ் சர்வர் போனா மிச்சம் 18 கம்ப்யூட்டர் நார்மல் கம்ப்யூட்டர் ஆகும், பிளஸ் 19வது கம்ப்யூட்டர் டிஎன்எஸ் ஆகும் இருக்கு. இப்ப சர்வர் என்று சொல்லிக்கல நீங்கள் ஒன்றையும் பொறி பண்ண வேண்டிய தேவையில்லை, அதுவும் ஒரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் இருக்கும், அவ்வளவு. சில நேரங்கள்ல சொல்லுவீனா இதுல ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் இருந்தா இந்த 5 கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு கம்ப்யூட்டரை நாங்கள் ஸ்பெசிபிக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்ல சர்வருக்கு அலோகேட் பண்ணுவோம். இப்ப அட்மின் என்று சொல்லிக்கல அட்மினை மேனேஜ் பண்றதுக்கு ஏஐஎஸ் என்ற ஒரு சர்வரா பாவிங்க. ஏஐஎஸ் என்றதும் ஒரு கம்ப்யூட்டர் தான். நான் ஃபைனலா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரேன். நாங்க பிறகு டயக்ராம் ஒன்றை ட்ரா பண்ணுவோம். கன்சிடர் த ஃபாலோயிங் சினாரியோ. இந்த சினாரியோவை நாங்க கன்சிடர் பண்ண போறோம். A school has acquired the following resources to its administrative, short in form as admin, laboratory, short in form as lab, and library, short in form as LIB buildings. So இதுல இவ மென்ஷன் பண்ணது ஜஸ்ட் நான் முதலே சொன்ன ஒரே விஷயம் தான். 3 பில்டிங்ஸுக்கு நீங்க நெட்வொர்க்கை பிரிச்சு கொடுக்க வேணும். அட்மின், லைப்ரரி, லெபோரட்டரி. ரிசோர்சஸ் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா வளங்கள் என்னென்ன இருக்கு, அட்மின்ல 5 கம்ப்யூட்டர்ஸும் ஒரு பிரிண்டரும், லெபோரட்டரியில அதாவது லேபில 40 கம்ப்யூட்டர்ஸ் ஒரு பிரிண்டர், லைப்ரரியில 10 கம்ப்யூட்டர்ஸ் ஒரு பிரிண்டர். இவ்வளவு வந்து அவைலபிளா இருக்கிற ரிசோர்சஸ். ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நாங்க ரீட் பண்ண போறோம். இது சேம் தமிழ் மீடியா உங்களுக்கு கேள்வி தேவை என்று சொன்னா நான் சென்ட் பண்ற லிங்க்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல நீங்க போயிட்டு டிரைவ்ல இருக்க போற அந்த தமிழ் மீடியா பேப்பர் 2018-19 பேப்பர் எக்ஸாம் கேள்வி பாத்தீங்கன்னா a school computer network has to be created to fulfill the following requirements. ஸ்கூல் கம்ப்யூட்டர்ல இருக்க போற நெட்வொர்க் கீழே இருக்கிற இவ்வளவு விஷயத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண வேண்டி இருக்கு. ஒன் பை ஒன்னா ரீட் பண்ண போறோம். Each building needs to have its own local area network, short in form as LAN, in order to share the printer. இதுல முதலாவது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க விஷயம், நீங்கள் எல்லா பில்டிங்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாது. கட்டாயம் 3 டிபார்ட்மெண்டா பிரிச்சே ஆக வேணும். 3 டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணியே ஆகும். இதான் முதலாவது. The above 3 networks are also to be interconnected so that the school information system SIS, which is running on the computer in the admin building. என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால் அட்மின் பில்டிங்ல உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு சர்வர் ஒன்றை ரன் பண்ண வேண்டி இருக்கு. அந்த சர்வருக்கு பேர் SIS. இப்ப ஞாபகப்படுத்தி வைக்கோட நாங்க ரீட் பண்ணிக்கலையே உண்மையில அட்மின்ல 5 கம்ப்யூட்டர் இருக்கு. 5 கம்ப்யூட்டர்ல ஒரு கம்ப்யூட்டர் என்னதுக்கு போகுது, SIS ரன் பண்றதுக்கு போகும். இப்ப நீங்க டயக்ராம் ட்ரா பண்ணிக்கல 4 கம்ப்யூட்டரும் ஒரு SIS ட்ரா பண்ணி விட்டா சிம்பிள். SIS என்றது அட்மின்ல இருக்கு.
and the library information system LIS running on the computer library building are accessible from the old computers. அப்ப லைப்ரரியில உங்களுக்கு வந்து LIS என்ற ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ண வேண்டும். அப்ப ஆல்ரெடி லைப்ரரியில உங்களுக்கு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் LISக்கு போயிட்டு சொன்னா எக்ஸ்ட்ராவா 9 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. 9 பிளஸ் LIS லைப்ரரியில இருக்கு. 4 பிளஸ் SIS அட்மின் பில்டிங்ல இருக்கு. சிம்பிள். இந்த பில்டிங்ல இந்த பாயிண்ட்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணி. அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறோம் கன்சிடர் பண்ணி பார்ப்போம். All computers are to be given efficient internet connectivity as well. எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் கட்டாயம் ஒரு வினைத்திறனான இணைய இணைப்பை நீங்க கொடுக்க வேணும். For this purpose, the school has subscribed to an internet service provider who is supply the internet connectivity to the lab building. எங்கட ஸ்கூல் வந்து ஒரு ISP கனெக்ஷன் எடுத்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க SLT எடுக்கும். SLTல கனெக்ஷன் எடுத்திருக்கிறோம். அந்த SLT வந்து கனெக்ஷனை கொண்டு வந்து டிரெக்டா எங்க கொடுக்குதுன்றா லெபோரட்டரிக்கு தான் கொடுக்கும். இப்ப என்னதான் எங்கள்கிட்ட வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் டிரெக்டா எங்க வந்து ஜாயின் ஆகுதுன்னு பாருங்க லேப். ஒரு நெட்வொர்க் டயக்ராம் கீழேக்குள்ள முதலாவதா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் மெயின் பில்டிங்க பார்க்கணும். ஏனென்றா மெயின் பில்டிங்குக்கு வர இன்டர்நெட் கனெக்ஷன் தான் மற்ற 2 பில்டிங்குக்கும் இன்டர்நெட் கனெக்ஷனை ப்ரொவைட் பண்ணும். ஸோ லேபுக்கு தான் எங்களுக்கு மெயினா இன்டர்நெட் கனெக்ஷன் போகுது. The lab building is separated from the other 2 buildings approximately 500 meters. அப்ப இவர் அடுத்த விஷயம் ஒன்று சொல்ல வர லேப் பில்டிங், அட்மின் பில்டிங், லைப்ரரி பில்டிங் 3 பில்டிங்குமே 500 meters டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். இப்ப விளங்க வேணும் 3 பில்டிங்குக்கும் நீங்க கனெக்ஷன் கொடுக்கணும் என்றால் ட்விஸ்டட் பேர் என்ற கேபிள் எங்களுக்கு யூசேஜில் இருக்காது. கட்டாயம் நாங்க என்ன செய்ய வேண்டி வரும்? ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை யூஸ் பண்ண வேணும். ஒளியல் நேர பாவிக்க வேணும். One computer in a lab building is to be used as DNS server. Another computer in the lab building is to be used as proxy server. ஒரு பில்டிங்ல இருக்கிற கம்ப்யூட்டர், அதாவது லேபில இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் DNS சர்வராகவும் இன்னொரு கம்ப்யூட்டர் ப்ராக்ஸி சர்வராகவும் வேலை செய்யும். அப்ப ஆல்ரெடி நான் கதைச்ச மாதிரி அட்மின் பில்டிங்ல ஆல்ரெடி 4 கம்ப்யூட்டர் பிளஸ் SIS இருக்கு. அதான் உங்களுக்கு 5 கம்ப்யூட்டர் இருக்கு. லைப்ரரியில ஆல்ரெடி LIS இருக்கு. அதோட நாங்கள் 9 கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணா தான் மொத்தமா 10 பில்டிங் 10 கம்ப்யூட்டர்ஸ். அப்ப லேபில பாத்தீங்கன்னா DNS சர்வர் இருக்கா, பிளஸ் ப்ராக்ஸி சர்வர் இருக்கா, பிளஸ் 38 கம்ப்யூட்டர் போட்டா தான் டோட்டலா 40 கம்ப்யூட்டர்ஸ் வரும். சரியானது. இந்த 2 PC நீங்க DNSக்கும் ப்ராக்ஸிக்கும் கொடுத்துருவீங்களா, ஃபைனலா உங்களுக்கு 38 கம்ப்யூட்டர் அடிஷனல் ஆட் பண்ண வேண்டி வரும். இவ்வளவுதான் ஐடியா. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் சொன்னால், நான் மேல தந்த டயக்ராம் எல்லாத்தையும் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த கன்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை பார்த்திருக்கிறோம். இதுல ஏதாவது பிரச்சனையானு பாருங்க. ஜெனரலான விஷயம். இப்ப நாங்க ஒரு டயக்ராம் ஒன்று ட்ரா பண்றதுக்கு ரெடி. அது சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணுறது. கீழே இருக்கிற இந்த A பார்ட் டேபிள் ஃபார்மேட்டுக்கு வருது, B பார்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களே பாருங்க என்ன டயக்ராம் வரும். உங்க டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லுவாங்க, அதுதான் கேள்வி. இந்த கொஸ்டின் 1 கேள்வி நான் இப்ப செய்து கொண்டு வர போறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் என்ற இந்த டூல் எடுக்கிறேன். நீங்க எப்படி எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் ஸ்கீம்ல ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுவீங்களோ அதே மாதிரி ட்ரா பண்ண போறேன், வேற வேற கலர்ஸ் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பாரு. எப்பவும் நாங்க ஒரு நெட்வொர்க் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கல ISP என்றவரை மென்ஷன் பண்ண வேணும். ஸோ ISP என்றது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தானே. இன்டர்நெட் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போற ஒரு ஆள் தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ நான் இதுல என்ன செய்யறேன், ISP என்று சொல்லி மென்ஷன் பண்ணி கொண்டு வரேன். ஸோ இந்த சைஸை நான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி விடுறேன். ரைட், இதுல நான் நோட் பண்ணி கொண்டு வரேன் ISP என்று மென்ஷன் பண்ணினா மட்டும் காணும், வேறு ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. சின்ன ஒரு கிளவுடின் ஒரு அடையாளம், சும்மா சின்ன ஒரு டயக்ராம் போட்டுட்டீங்கன்னா இது இன்டர்நெட் கனெக்ஷன்.
இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்து வர டைரக்ட் கனெக்ஷனை நீங்க என்ன செய்யணும்னா மெயினா ஒரு டிவைஸுக்கு கனெக்ட் பண்ண வேணும். அந்த டிவைஸுக்கு என்ன பேருன்னு சொன்னால் ரவுட்டர். ஸோ நாங்கள் எப்பவுமே ஒரு ரவுட்டருக்கு தான் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை கொடுக்க வேணும். இந்த ரவுட்டர்ன்றது தான் ஃபர்ஸ்ட் அங்கட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எடுக்கும். இப்போ நான் இதுல என்ன செய்யறேன், இந்த ரவுட்டர்ன்றதை மென்ஷன். இப்போ ஃபர்ஸ்டா வர கனெக்ஷன் என்றபடியால இந்த ஐஎஸ்பி என்றது இந்த வயரை கொண்டு வந்து நீங்க ரவுட்டரோட ஜாயின் பண்ணுவீங்க. ரவுட்டருக்கு நீங்க ரவுட்டர் ஷேப் தான் ட்ரோ பண்ணணும், எந்த ஒரு இதுவும் இல்லை, பாக்ஸ் போட்டு ட்ரோ பண்ணலாம், ஒரு இஷ்யூவும் இல்லை. ரவுட்டர்ல இருந்து வர அடுத்த கனெக்ஷன் கட்டாயம் நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கானதா இருக்க வேணும். இப்ப நெட்வொர்க் செக்யூரிட்டி என்று சொல்ல வாரது எங்களுக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டிக்காக ஃபயர்வால் என்ற ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கு. அப்ப எக்ஸாம் பேப்பர்ல இவ சொல்லினமோ சொல்லலையோ நீங்க இந்த ஃபயர்வால் அப்படின்றத கட்டாயம் ஆட் பண்ணி ஆகணும். பிகாஸ் இந்த ஃபயர்வால்ன்றது ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கான ஒரு டிவைஸ். தீச்சுவர் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. ரவுட்டர்ல இருந்து வர கனெக்ஷனை நீங்க ஃபயர்வாலோட ஜாயின் பண்ண வேணும். எனி ஃபயர்வால்ல இருந்து வர கனெக்ஷன் டைரக்டா எங்க வரும்னா மெயின் சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணும். ஃபயர்வால்ல இருந்து வர அந்த டைரக்ட் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்க என்ன செய்வீங்களா ஒரு மெயின் சுவிட்ச் ஒன்றுக்கு கனெக்ட் பண்ணுவீங்க. நான் இந்த மெயின் சுவிட்சை இப்படி ட்ரோ பண்றேன். எங்களை பொறுத்த மட்டும் எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருக்க போற மெயின் சுவிட்ச் என்னவா இருக்க போகுது, லேபுக்குரிய சுவிட்சா இருக்க போகுது. இப்பதான் அந்த கேள்வியில பார்த்துனாங்க, லேபில தான் எங்களோட சுவிட்ச் வந்து மெயின் இன்டர்நெட் கனெக்ஷனை பிடிக்கும். இப்போ நீங்க எழுதிக்கல சுவிட்ச் என்று சொல்லி நோட் பண்ணிட்டு ஒரு டேஷ் ஒன்று போட்டுட்டு லேப். இப்போ லேபுக்குரிய சுவிட்சில் தான் நீங்க இன்டர்நெட் கனெக்ஷனை பிரிக்க போறீங்க. இப்போ ஃபயர்வாலில இருந்து வர அந்த லைன் அது டைரக்டா அங்க வந்து ஜாயின் ஆகும்னு சொன்னா இந்த லேபுக்குரிய சுவிட்சில் ஜாயின் ஆகும். அங்க இருந்தீங்க இந்த ஓர்டருக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கும். ஐஎஸ்பி ரவுட்டர் ஃபயர்வால் சுவிட்ச். இதான் ஐடியா. மெயின் சுவிட்சை கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கு ஜாயின் பண்ணணும். எனி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவா இருக்க போற மெட்ட சுவிட்ச் ரெண்டையும் ட்ரோ பண்ணோம். எங்களுக்கு மெட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கല്ലോ. ரெட் கலராலே நான் இந்த பாக்ஸ்களை போட்டுக்கொண்டு வரேன். எங்களோட சுவிட்சஸ் தானே. அடுத்த டிபார்ட்மெண்ட் நாங்கள் பார்த்தது அட்மின். அப்ப அட்மின் என்றபடியால நான் சுவிட்ச் சொல்லி நோட் பண்ணிட்டு ஒரு டேஷ் போட்டு அட்மின். அட்மின் என்ற பில்டிங் என்ற சுவிட்ச் தான் இது. அடுத்ததா நாங்க பார்க்க போறது சுவிட்ச் லைப்ரரி. லைப்ரரியில வந்து நாங்கள் ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கிட்டோம், மெயின் சுவிட்ச். இப்போ பாருங்க இந்த டயக்ராத்துல இவ சொன்ன மாதிரி 3 சுவிட்ச் எங்கள்கிட்ட இருக்கு, ஒரு ரவுட்டர் இருக்கு, ஒரு ஐஎஸ்பி இருக்கு. அடிஷனலா நாங்க ஃபயர்வால் ட்ரோ பண்ணிருக்கோம். உங்களோட கொஸ்டின்ல தராட்டி கூட நீங்க ஃபயர்வாலை ஆட் பண்ணிட்டு நீங்க சொல்லிக்கொள்ளலாம், ஓகே இங்க நெட்வொர்க் செக்யூரிட்டிக்காக நாங்க ஒரு ஃபயர்வாலை யூஸ் பண்ணி இருக்கிறோம் சொன்னா கூட. அப்ப இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், சுவிட்சில இருந்து ஒரு கனெக்ஷன், இந்த மெயின் சுவிட்ச் இருக்கு தானே, இந்த மெயின் சுவிட்சில இருந்து ஒரு கனெக்ஷனை எடுத்து அட்மினுக்கு கனெக்ட் பண்ணும். லேபில இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து லைப்ரரிக்கு கனெக்ட் பண்ணும். இப்படி இந்த ரெட் கலரால மார்க் பண்ணி இருக்கிற எல்லாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்த மார்க்ஸ் இருக்கும். இதுல என்ன முக்கியமான விஷயம் என்றா, இந்த இடத்துல நாங்க யூஸ் பண்ண கேபிள் எல்லாம் என்ன கேபிளா இருக்குன்னு சொன்னால் ஃபைபர் ஆப்டிக் கேபிள், ஒளியியல் நேரா இருக்கு. என்ன ரீசனுக்காக நான் அதை சொல்றேன்னு சொன்னேன், 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இதெல்லாம் இருக்கிறோம்னு சொன்னேன். இப்ப நீங்க ஒரு டயக்ராம் ஒன்று ட்ரோ பண்ணி கொண்டு வரைக்கும் கட்டாயம் பார்க்க வேண்டியது, ஓகே இப்படி இவ சொன்ன ரிக்யூர்மெண்ட் கேட்ட மாதிரி தான் எங்களை எல்லாம் இருக்கான்னு பார்க்கும். இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஷார்ட் இன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஃப்ஓசி. ஒரு டயக்ராத்தை ட்ரோ பண்ணி போட்டு நீங்க எஃப்ஓசி என்று மார்க் பண்ணி விட்டா கூட வைக்கூடாது. ஓகே இதெல்லாம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். இனி நான் ட்ரோ பண்ண போற எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ளூ கலரால மார்க் பண்ணி கொண்டு வரணும். இப்ப அட்மின் பில்டிங்குக்கு வரும். அட்மின் பில்டிங்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு எத்தனை கம்ப்யூட்டர் தந்திருந்தவ அட்மின் முதலே எக்ஸ்பிளைன் பண்ண அதே டயக்ராமுக்கு தான் ட்ரோ பண்ணி கொண்டு வரபடியால உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அட்மின் என்ற இந்த பில்டிங்ல உங்களுக்கு ஆல்ரெடி தந்திருந்த கம்ப்யூட்டர்ஸ் இந்த நம்பரை வச்சுதான் அடுத்த எல்லாம் செஞ்சு கொண்டு வரும். அடுத்தது அதே மாதிரி லேபில இருக்க போற பில்டிங் பார்க்கும், லைப்ரரியில இருக்கிற பில்டிங்ல இருக்க போற கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கும். அட்மின்ல 5 கம்ப்யூட்டர்ஸ் எங்களுக்கு தந்திருந்தவ, ஒரு பிரிண்டரும் இருந்தது. ஆனா 5 கம்ப்யூட்டர்ஸையும் நாங்க ட்ரோ பண்ண இடம் காணும். இப்ப நீங்க சும்மா ஒரு ஷேப், ஒரு பாக்ஸ் ஷேப்ல கூட மார்க் பண்ணலாம். வேற 5 கம்ப்யூட்டர் வேணுமென்றபடியால ஒரு 2 கம்ப்யூட்டர் இதுல ட்ரோ பண்ணிட்டு, மூன்றாவதா ஒரு கம்ப்யூட்டரை இங்க ட்ரோ பண்ணிட்டு,
ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குமான கனெக்ஷனை நீங்க இதுல இருந்து அடுத்தது நீங்க இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி இடையில உங்களுக்கு ஏதாவது டொட் லைன் போடணும்னு சொல்லிக்கல நாங்க எங்களோட டூல் நாம் நார்மலா யூஸ் பண்ணிட்டு இதுல இப்படி டொட் லைன் மாதிரி போட்டா கூட ஓகே கூட. இப்ப முதலாவது நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது இந்த இடத்துல இவரை கம்ப்யூட்டர் 1 என்று மார்க் பண்ணி காட்டும். கம்ப்யூட்டர் 1 ரைட். இவரை கம்ப்யூட்டர் 2 என்று மார்க். இந்த கம்ப்யூட்டர் 2ன்றதை நான் என்ன செய்யறேன்னா எங்களோட யூசேஜ் ஈஸிக்கா கம்ப்யூட்டர் 2 மார்க் பண்ற நேரம் ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார் அட்மின் என்ற பில்டிங்ல எங்களுக்கு எஸ்ஐஎஸ் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ நான் எஸ்ஐஎஸ் மார்க் கட்டாயம் நீங்க எஸ்ஐஎஸ் மென்ஷன் பண்ணி ஆகணும். உங்களோட ஸ்விட்ச் என்ற அட்மின் பில்டிங்ல எஸ்ஐஎஸ் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா கம்ப்யூட்டர் கடைசியா வர போற கம்ப்யூட்டர் மொத்தமா 5 கம்ப்யூட்டர் இருக்கிறபடியால 5 வரும். 5. இப்ப இந்த டயக்ராத்துல நீங்கள் என்னத்தை தெளிவா குறிப்பிட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா 5 கம்ப்யூட்டர் பில்டிங்ல இருக்கு. அதுல ஒரு கம்ப்யூட்டர் எஸ்ஐஎஸ். ஸோ இப்போ ஓகே. இனி நாங்கள் வந்து ஒரு பிரிண்டரை ஜாயின் பண்றது பெட்டர். நீங்க பிரிண்டர் தேவை என்று சொன்னா இந்த இடத்துலயே ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம். இதுல மார்க் பண்ணிட்டு இவரை நீங்க பிரிண்டர் 2 மார்க் பண்ணி விட்டீங்கடா. ஸோ இதுல நீங்க இருக்க போறது பிரிண்டர். ஜென்ரலா நார்மல் பிரிண்டர் 2 வரைக்கும் இப்படி ஜாயின் பண்ணாலே ஓகே. அதே ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தான் கொடுக்கணும், சுவிட்ச்ல இருந்து கொடுக்கணும். ஒவ்வொரு பிரிண்டரும் நீங்க நார்மல் பிரிண்டர் 2 வழியால நீங்கள் எங்க இருந்து கொடுக்க வேண்டி வரும், ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தான் கொடுக்க வேண்டி வரும். இதே நெட்வொர்க் பிரிண்டரா இருக்குமாக இருந்தால் நீங்கள் சுவிட்ச்ல இருந்து கொடுப்பீங்க. நெட்வொர்க் பிரிண்டராக இருக்குமா இருந்தா நீங்க சுவிட்ச்ல இருந்து இந்த டயக்ராத்தை கொடுக்க வேண்டி வரும். இப்ப எங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லா ஸ்ட்ரக்சருமே ட்ரோ பண்ணி முடிச்சிட்டோம். இதுல முக்கியமா நாங்க பார்க்க வேண்டியது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க போற பிசிஎலையும் ஜாயின் பண்ண போறது ஃபைபர் ஆப்டிக் கேபிளோ இல்ல. இங்க நாங்க ட்விஸ்டட் பேரை தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணி விட்டா ஓகே, நாங்க ஒரு ட்விஸ்டட் பேரை தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப ட்விஸ்டட் பேர்ன்றதை நோட் பண்றதுக்கு நீங்க இதுலயே நோட் பண்ணி விடலாம். ட்விஸ்டட் பேர் நீங்க ஃபுல்லா எழுதினா கூட ஓகே. ட்விஸ்டட் பேர் ஏன்னா அந்த முறுக்கிய சோடி வடம்னு சொன்னேன். 500 மீட்டருக்கு உள்ளதான் இருக்க போகுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். வேற டிபார்ட்மெண்ட் தான் 500 மீட்டருக்கு வெளியில இருக்கிறபடியால இது ஒரு ட்விஸ்டட் பேர் ஒரு இடத்தை நோட் பண்ணாக்கா. இனி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை சுத்தி ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு, பிகாஸ் இதுதான் எங்கட ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். நாங்கள் இங்க ட்ரோ பண்ணிருக்கிற டிபார்ட்மெண்ட் இவ்வளவு ஒரு டிபார்ட்மெண்ட். இப்ப அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு ஒரு கலர் நீங்க ட்ரோ பண்ணிக்க பென் வந்து ஒரே கலரா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு விளங்கணும் பண்றதுக்காக வேற கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்ப நாங்க கிரீன் கலரால வேற விஷயங்கள் பார்த்துக்கோங்க. இப்ப லைப்ரரி என்றதுல வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குன்னு சொன்னார். லைப்ரரியில வந்து ஒரு எத்தனை கம்ப்யூட்டர் டோட்டலா இருந்தது நாங்க பார்த்தோம். லைப்ரரி என்ற ஒரு டிபார்ட்மெண்ட், லைப்ரரியில இருந்த கம்ப்யூட்டர்ஸ் நம்பர் வந்து 10. அதுல ஒரு சிஸ்டம் எல்ஐஎஸ் சொன்னோம். ஸோ நான் என்ன செய்யறது, மேல ட்ரோ பண்ணிக்கணும். இப்போ நார்மலா ஒரு சிம்பிளா ஒரு கம்ப்யூட்டர், தென் இன்னொரு கம்ப்யூட்டர், அங்கால டாட் லைன் போர்டு இன்னொரு கம்ப்யூட்டர். அப்ப இதையும் நாங்க என்ன செய்வோம், 1 by 1 மார்க் பண்ணி கொண்டு வரோம். முதலாவதா வர போறவருக்கு கம்ப்யூட்டர் 1 என்று ஒரு நேம் ஒன்று வரும். கம்ப்யூட்டர் 1 இதை நான் ஒரு கிரீன் கலரால மார்க் பண்ணி கொண்டு வரேன். கம்ப்யூட்டர் 1 கம்ப்யூட்டர் 1. சோ இப்ப அடுத்ததா இந்த ரெண்டாவதா இருக்க போற இவரை பார்ப்போம். ரெண்டாவதா இருக்க போற இந்த ரெண்டாவது கம்ப்யூட்டருக்கு எல்ஐஎஸ் அவரே தந்திருக்கு. லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அவரே தந்தபடியால அதுக்கு நாங்கள் ஒரு நேம் ஒன்று வச்சு கொண்டு வருவோம். எல்ஐஎஸ் மார்க் பண்ணி கொண்டு வருவோம். ரைட். ரெண்டாவது கம்ப்யூட்டர் நேம் எல்ஐஎஸ். டோட்டல் அவங்களுக்கு 10 கம்ப்யூட்டர்ஸ் தந்தபடியால கம்ப்யூட்டர் 10 நான் லாஸ்டா மார்க் பண்றேன். கம்ப்யூட்டர் 10
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் கவனமா இருக்கணும். நீங்க கூட போட்டீங்கன்னா அதிന്റെ மார்க்ஸ் உங்களுக்கு வராது. லைப்ரரியில வந்து 10 கம்ப்யூட்டர்ஸ் இருந்தபடியால எங்களுக்கு கம்ப்யூட்டர் 10 அடி வரை நான் மார்க் பண்றேன். சரி. இடையில நாங்க டாட் லைன் போட்டு காட்ட வேணும். இவ்வளவு வந்து 10 கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கு அப்படின்றத காட்டும். இனி ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு இடையில இருக்க போற ஒவ்வொரு கனெக்ஷனையும் நாங்க சேஞ்ச் பண்ணி காட்ட வேணும். இப்படி இருக்கு. அடுத்தது பிரிண்டர் ஒன்று ட்ரா பண்ண வேண்டி வரும். நீங்க பிரிண்டருக்கு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஜாயின் பண்ணலாம் தானே. பிரிண்டர். ரைட். இனி இந்த பிரிண்டர் கனெக்ஷன் எங்க இருந்து வரணும்னா ஏதோ ஒரு கம்ப்யூட்டர். நீங்க கம்ப்யூட்டர் 10 இருந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. சோ இப்போ எங்கட டயக்ராம் ஓகே லைப்ரரிக்கு. சோ லைப்ரரியில யூஸ் பண்ண எல்லா கேபிளுமே ட்விஸ்டட் பேர். சோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி விடலாம். ட்விஸ்டட் பேர் தான் நீங்க இங்க யூஸ் பண்ணி இருக்கிறீங்க. ட்விஸ்டட் பேர். இதையும் நீங்க செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக நீங்க ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர்ல ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு விடலாம். இவருக்கு நான் ப்ளூல போட்டு இங்க கிரீன்ல பாய்ச்சேன், இங்க ப்ளூல போட்டு. இவ்வளவு ஒரு டிபார்ட்மெண்ட். ரைட். ஃபைனலா நாங்க அடுத்தது லேப் என்ற பில்டிங். இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பில்டிங் வந்து லேப். இந்த லேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஎன்எஸ் சர்வர், டிஹெச்சிபி சர்வர் ரெண்டு சர்வர். நான் அதை கட்டாயம் இதுல மென்ஷன் பண்ணி ஆகணும். நான் அதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கலர் யூஸ் பண்றேன். இப்ப இங்க இருக்க போற டிஎன்எஸ் சர்வர் இருக்கு, டிஹெச்சிபி சர்வர். இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணா தான் நாங்க நான் அது கீழே ட்ரா பண்ணி கொண்டு வரேன். இதுல வந்து கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2, தென் டிஎன்எஸ், டிஹெச்சிபி இங்கான மெத்தட். இனி பிரிண்டர் மட்டும் தேவைதானே. பிரிண்டரை நான் இதுல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல ஒரு பிரிண்டர் இதுல ட்ரா பண்ணேன். எல்லாத்தின் கீவேர்டையும் நான் நோட் பண்ணி கொண்டு வரேன். முதலாவது இவர் பிரிண்டர் என்றபடியால பிரிண்டர் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணிருப்பார். பிரிண்டர். அடுத்தது ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் 1 என்றதை யூஸ் பண்ணிக்கணும். இவர் வந்து கம்ப்யூட்டர் 1. அடுத்தது டிஎன்எஸ் சர்வர் இருக்கு. டிஎன்எஸ் சர்வர் என்று சொல்றது வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாங்க எடுத்து அலோகேட் பண்ண போறோம். அது ஒரு சர்வரா ஒர்க் பண்ணும். அது ஐபி அட்ரஸையும் டொமைன் நேமையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். தென் ப்ராக்ஸி சர்வர் சொல்லி ஒன்று இருக்கு. ப்ராக்ஸி சர்வர் வந்து எங்களோட லேப் என்ற டிபார்ட்மெண்ட் அடுத்த பிசியா நான் இங்க மாப்பேன். இது ப்ராக்ஸி. லாஸ்டா எங்கட இந்த லேப் என்ற இந்த டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு டோட்டலா இதுல 40 கம்ப்யூட்டர்ஸ் தந்தவ. நான் இதுல கம்ப்யூட்டர் 40 என்று மாப்பேன். 40வது கம்ப்யூட்டர். சோ கம்ப்யூட்டர் 40 என்றதை இங்க மார்க் பண்ணியாச்சு. இடையில எல்லாருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு காட்டுறதுக்காக இதுல டாட் லைன் போடும். எல்லாருக்கும் நான் இந்த சுவிட்சில இருந்து ஒரு தனித்தனி கனெக்ஷனை கொடுத்து காட்டுறேன். டிஎன்எஸ்க்கு, ப்ராக்ஸிக்கு, தென் கம்ப்யூட்டர் 1க்கு, கம்ப்யூட்டர் 40க்கு. கம்ப்யூட்டர் 1ல இருந்து பிரிண்டரை ஜாயின் பண்ணி காட்டுறேன். சோ இப்போ எங்கட கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே. தென் ஃபைனலா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க போற உள்ளுக்கே இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் ட்விஸ்டட் பேர் காட்டுறதுக்காக இதுல ட்விஸ்டட் பேர் மாறும். ட்விஸ்டட் பேர் தான் நாங்க இங்க யூஸ் பண்றோம் காட்டுறோம். இப்ப இதை நாங்க ஒரு ரவுண்டா போட்டோம்னா மெட்டதுகளோட இன்டராக்ட் ஆகட்டதுக்காக நான் இதுல இதே கலர் ஒரு ஒரேஞ்ச் கலராலே நான் இதை ஒரு சின்ன கிளவுட் மாதிரி ட்ரோ பண்ணி காட்டுறேன். இது அடுத்த டிபார்ட்மெண்டா எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு டோட்டலா 3 லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அவைலபிளா இருக்கு. இந்த கிரீன் கலர்ல இருக்க போறவருக்கு மேபி நீங்க ஒரு வேர்டோ அல்லது நீங்க ஒரு சின்ன லேபிள் ஒன்று கொடுக்கலாம். அப்படி என்று சொன்னா இவரை வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் 1 என்று கொடுக்கலாம். இதுல ஓர்டர் எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு டேபிள்ல தந்த ஓர்டரை ஃபாலோ பண்ணா கூட ஓகே. நீங்க 1 2 3 மாறி போட்டாலும் பரவாயில்ல. அட்மின் லேப் லைப்ரரி என்று தந்தபடியால அட்மினுக்கு நீங்க ஒரு நேம் ஒன்று கொடுக்கலாம். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் 1. இதான் லேன் 1 என்று கொடுக்கும். ஸோ இதை நீங்க ஒரு கிரீன் கலரால கொடுத்தீங்கன்னா பெட்டர். லேன் 1. அதே மாதிரி லேப் சொல்லி 2வது தந்தபடியால இதை லோக்கல் ஏரியா நெட்வொர்க் 2. லேன் 2. அந்த ரோமன் நம்பர் கொடுக்குறேன். நீங்க எப்படி கொடுத்தாலும் லேன் 2.
அடுத்தது வர போறோம் இவருக்கு லேண்ட் 3 என்று கொடுக்குறேன். மூன்றாவது லேண்ட் 3 இப்படி கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் டயக்ராம் ஃபுல்ஃபில்டா முடிச்சு. இதைத்தான் உங்களோட எஸ்ஏ பேப்பர்ல நெட்வொர்க் டயக்ராம் என்ற நேமால கேட்பேன். இதை நீங்க ஒரு ஃபுல்லா டைம் எடுத்து நல்ல டைம் ஓரளவு நீங்க எக்ஸாம் பேப்பர்ல செய்ய முதல் பிளான் பண்ணி செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸும் எடுக்கலாம். நான் இதுல ஒரு கான்செப்ட் கூட மிஸ் பண்ணல. ஈவன் நீங்க நெட்வொர்க் பிரிண்டர் வந்தா நான் என்ன செய்ய வேணும்னு சொன்னா, நெட்வொர்க் பிரிண்டருக்கு கம்ப்யூட்டரோட ஜாயின் பண்ண தேவையில்லை, டிரெக்டா சுவிட்ச்ல இருந்து ஜாயின் பண்ண. இதுதான் இந்த நெட்வொர்க் டயக்ராத்தின் சமரி. ஸோ இந்தியான் செஷன்ல இந்த 8வது செஷன்ல கொஞ்சம் டைம் டிலே பண்ணி எடுத்தபடியால இவ்வளவு டைம் பாவ் பண்ணி முடிச்சுக்கிறதுக்குல ஒரு நெட்வொர்க் டயக்ராம் எப்படி ட்ரோ பண்றன்ற கான்செப்ட் உங்களுக்கு இனி மறக்காது. இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவை என்று சொன்னா இந்த வீடியோஸ் திரும்பவும் அவைலபிளா இருக்கும். இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் நீங்க அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெக்கார்டிங்ஸ் நான் இந்த செஷன் முடிஞ்ச உடனே சென்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா. இதே மாதிரி நான் இன்னொரு கொஸ்டின் உண்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆட் பண்ணியிருப்பேன். பட் அந்த டயக்ராம்ல வர போறது டோட்டலா 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 6 டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இருக்கிற ரெக்யூர்மெண்ட்ஸ் இதுல இருக்கு. ஒவ்வொரு சர்வரும் என்னென்ன இருக்க வேணும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் தந்திருக்கிறேன். ഇതിന്റെ டயக்ராம்ஸையும் நீங்க டிரைவ் பண்ணி அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா எனக்கு ஒருக்கா இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப்போ வாட்டெவர் சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்தியான் செஷன் இவ்வளவுதான். அடுத்த செஷன்ல இன்னொரு மீனிங்ஃபுல்லான ஒரு டாபிக்கோட பார்த்துக்கொள்வோம். அது கொஞ்சம் முக்கியமா இருக்கு. நாளையான் செஷன் நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸ் பார்க்க போறோம், ஐபி அட்ரஸ். ஸோ இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கொள்வோம். அடுத்த செஷன்ல நாங்க மீட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, தேங்க்யூ.